ஒரு குதிரை சபை குதிரை சபை முழுக்க சுற்றி இருந்த பார்த்தேன். ஒரு மான் ஒரு நீர் ஓரத்தில் தண்ணி கொடுத்து சரி உற்சாகமாக கடந்து மேலே வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவராக இயேசு கதறுகிற பிள்ளைகளுக்காக நீரோடு காத்து கொடுத்து எனக்காக யுத்தம் செய்வதற்கான ஒரு குதிரை ஆண்டவராக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு விரோதமாக சாப பிசாசு செயல்பட்டு கொள்ளாத பிசாசின் கட்டுகளை உடைக்கின்றவர்களாக ஆண்டவராக தேவன் இறக்கம் பாராட்டிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு போ கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு பெற்றுக்கொள் 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 தேவ கிருபை பெற்றுக்கொள் தேவ கிருபை பெற்றுக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாடு ஒரு நீரூட்டில் தண்ணி புல் சாப்பிட்றத பார்த்தேன். அப்புறம் ஒரு கோழிக்கு ஒரு வீட்டில் ஒரு மனிதன் அவங்க கோழி வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த கோழி ஆனால் நல்லா எப்பவும் நல்லா கொக்கரிச்சிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் அந்த கோழி கொக்கரிச்சிட்டு இருக்கம்ப ராத்திரி அது திறந்து விட்டுருந்து. அப்போ ஒரு ஆள் பிடிச்சிட்டு போனதா பார்த்தேன். அப்படியா? உற்சாகமா ஒரு காரம் தட்டு கொடுப்பாரு. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை எல்லாத சத்துருவானவன் சோறையாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் பிள்ளையின் மூலமாக வெளிப்படுத்தி தருகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த விஷயத்தில் கொடுக்க நின்று பிள்ளைக்கு பிள்ளையுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது. கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு. ஆண்டவராக தேவன் இந்த குடும்பத்துக்கு வெளிப்படுத்தி தந்து ஆண்டவரே ஆண்டவரே வெளிப்படுத்தி தந்து இந்த ஆசீர்வாதத்தை சத்திரவானவர் சூரோடு கொண்டு போகிறதை காண்கிறீங்க. எந்த ஆசீர்வாதம் என்பதை தெரியவில்லை. நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதத்தை சூறாடுகிற சத்திரவானோட தலை மறுக்கப்படுகிறது. கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூச்சிட்டு இருக்கும் நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. அடுத்து எல்லா துதியும் நல்லா காய்ச்சி வீசிட்டு இருந்தது பார்த்தேன். நல்ல ஒரு காய்ச்சி வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்புறம் அந்த ஊச்சி தண்ணீர் அந்த பாட்டு பாட முன்னாடி அந்த துதி முடியும் போது நான் கரங்கிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி பார்த்தேன். கரங்கிட்டு தலை கரங்குற மாதிரி பார்த்தேன். உற்சாகமாக கரங்கிட்டு கொடுத்தது. கர்த்தர் அபிஷேகத்தினால் நிறைத்திருக்கிறார். அவர் பரத்திலிருந்து மிகுமையான மகத்துவத்தை உனக்கு வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். ஏற்றம் தண்ணீரே ஆகியே ஜெயநாதியே என்னை பங்கு பங்குவா. ஏற்றம் தண்ணீரே எங்கள் ஜெய ஆகியே ஜெயநாதியே என்னை பங்கு பங்குவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படி துதிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். அடுத்து இந்த நல்ல அபிஷேகமாக இருந்து அடுத்து நீங்கள் புதிய இந்த வரத்தை இந்த ஊற்றுகிறாருன்னு சொல்லும்போது வாய் அப்படி இந்த பிளர்னதை நான் உணர்ந்தேன். வாய் நல்ல பிளர்னதை நான் உணர்ந்தேன். அதே நாடு இன்று புணரப்பட்டு புதிய அபிஷேகத்திற்குரிய அடையாளமாக இந்த அந்நிய பாசையில் புதிய கிருபை புதிய கிருபை புதிய கிருபை ஆண்டவர் எனக்குள்ள ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ள ஊற்றிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு தூரமா தூரமா அது தண்ணீர் பட்டோடு போந்ததமா காற்றடிச்சா வேறு அந்த கலந்தாது காற்றடிச்சா வேறு அந்த கலந்தாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெளிச்சம் என்ன கண்ணில் வந்து அடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்து ஒரு அனல் காற்று வீசும்போது நல்ல அபிஷேகமா இருந்தது. ஒரு கரங்கட்டு கொடுப்பது அதே அபிஷேகத்தை வைத்து கர்த்தரின் வைத்திருக்கிற பலப்படுத்தி திடப்படுத்தி முக்கியமாக பாதுகாத்து நடத்துவர் என்று ஆண்டவராக தேவனுக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு தாகம் தாகம் என்றோ தாகம் தாகம் என்றோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூச்சிட்டு இருக்கும் போது என் கை ரெண்டும் நல்ல அக்கினியா நல்ல மைமைன்னு ஆரஞ்சு கலர்ல மைமையா அப்படி நிறைஞ்சிருச்சு 2 கை. அதுக்கப்புறம் நான் நடந்து போறது மாதிரி இருக்குது. நல்ல வயல்வெளியா தான் இருக்குது. நல்ல அழகா செழிப்பான பாதை இருக்கு. கொஞ்சம் தூரம் நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன், அப்படி தூச்சிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு 2-3 வழி அதே போல நல்ல நல்ல பச்சை பசியல்னு நிறைய வழிகள் புதுசாக காண்றேன். அதுக்கப்புறம் சபையில் ஒரு கூடையில் நல்ல பழங்கள் இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் நின்றுட்டே நிற்கிறேன். ஒரு திறந்த வழி போல தான் இருக்குது. ஆனால் என் முன்னாடி ஒரு பெரிய பாதாள வாய் மாதிரி இதெல்லாம் பெருசாக இருக்குது. அதில் மேலே தான் நிற்கிறேன். ஆனால் கீழே ஒன்றுமே உள்ள எத்தி பார்க்குற ஒன்றும் தெரியலை. ஆனால் அதுலேருந்து அந்த நெருப்புலேருந்து சூடு காற்று வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே போல் அங்கே இந்த உள்ளேருந்து வந்துட்டு இருந்தது என் சரீரத்தில் நான் உணர இருக்கும். கர்த்தரை நிறுத்திக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டு விசேஷித்த வரத்தின் கருவின பாதாளத்தின் அக்கினி மேற்கொள்ளக்கூடிய உன்னதமான கருவை ஊற்றப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும் போது சபை ஃபுல்லா அக்கினியா இருந்ததை பார்த்தேன். வந்து பலிபிடத்துல நிறைய புறாக்கள் இருந்ததை பார்த்தேன். அடுத்து நல்ல அபிஷேகம் அபிஷேகத்தை வெற்றுவன் என்று சொன்னதே கரங்களை தட்டு கரங்களை தட்டு அபிஷேகம் கர்த்தர் என்னோடு கிருபைகளை வைத்து மகிமையை வைத்து என்னை குணப்படுத்தி திடப்படுத்தி என்னை சுகப்படுத்தி தேவனுடைய முகத்தோடு எனக்கு தர வல்லவரை இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு நேர்மாத்திரம் போது எனக்கு நேர்மாத்திரம் போது எனக்கு சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதை, அது மேடு பள்ளமாக போயிட்டே இருக்கு. ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு வலை வந்து அதை தடுத்து நிற்குது அந்த பாதையை. அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு பால் வந்து அதை அந்த வலையை கிழிச்சிட்டு போகிறதா பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இசப்பா அவங்க இந்த இடத்தை நான் பார்க்கணும் கேட்கும்போது நம்ம பலிபீடத்தில் வந்து அந்த அப்பம் அந்த ரசம் வைக்கிற அந்த பாத்திரம் மாதிரி இருக்கு, கோல்டன் கலர் பாத்திரம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு தீ அப்படியே பத்தி எரிஞ்சிட்டே இருக்கு. சைட்ல வந்து ஒரு கரம், அதுல நடுவில் வந்து ரத்தம் வந்து அப்படி சொட்டா விழுந்துட்டே இருக்கதா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 சேட்டைகள் அப்படியே விரிச்சு வச்சிருக்கதா பார்த்தேன். ஆயத்தப்படுத்தி திறந்து வைத்திருக்கிறோம். இதில் வழிபறை தடைகள் கர்த்தரை தகர்த்தறிந்து அவர் அவருக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அவர் அவருக்காக வைத்திருக்கிற சிங்காசனத்தின் மகிமையை அவர் அவருக்கு காட்டி தந்திருக்கிறார். நிச்சயமாக என் வாழ்க்கையிலே விவிதமான மகத்துவத்தை கர்த்தர் அவருக்கு வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பரிசுத்தத்தை நீ பார்த்துக் கொள்வாயானால் நிச்சயமாகவே இந்த மகிமை என்னை பற்றி சேர்ந்திருக்கும் என்று ஆண்டவராக தேவனுக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு விசுவாசியே நீ தவறாமே, விசுவாசியே நீ கலங்காமே, விசுவாசியே நீ தவறாமே,
விசுவாசியே நீ கலந்தானே விசுவாசத்தா நீதினா என்றும் என்று பிழைப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் பலவீனமாக தான் வந்தேன். இங்கே வந்து ஆராதிக்கும் போது என்னால் ஆராதிக்கவே முடியல. தலை சுத்துற மாதிரி, உடம்பெல்லாம் டயர்டாகி அப்படி விழ போகிற மாதிரி இருந்தது. அப்போ நான் ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, நீர் எனக்கு வைத்திருக்கிற வழிகளையும் நீர் எனக்கு காண்பிக்க தரிசனங்களையும் எனக்கு பார்க்கணும், அதற்காக என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போ என்னை யாரோ பேக்கில் இருந்து அப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. அப்போ நான் வந்து அந்த தலை சுத்துறது அப்படி அந்த நேரத்தில் நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் தரிசனத்தை பார்த்தேன். அது என்னன்னா ஒரு பாதை, அது ரொம்ப நீண்ட பாதையா இருக்கு. அதுக்கு ரெண்டு பக்கமும் என்னன்னா மண் அப்படி ஒரு உயர்ந்ததா இருக்கு, செம்மண்ணா இருக்கு. நான் அந்த பாதை வழியா நடந்து போகும்போது நான் பார்க்கும்போது தூரத்துல வந்து ஒரு பாறை அந்த மொத்த வந்து பாதையை அடைச்சிட்டு அப்படி ரோட்ல அந்த இடத்துல விழுந்திருக்கு. அதுல வந்து ஒரே ஒரு நபர் வந்து தனிமையாக அந்த பெரிய பாறையை வந்து உந்தி அந்த பாதையை விட்டு நீக்கிறதா பார்த்தேன். அந்த பாறையை தாண்டி நான் பார்க்கும்போது அந்த பாறையை நீக்கிறதுக்கு அப்புறமா தெரிஞ்சுது அடுத்த ஒரு பாறையும் அந்த பாதையில விழுந்திருக்கு. அது வந்து பாதி வழியை மட்டும், ஃபுல்லா இல்ல, பாதியை மட்டும் அடைச்சிருக்கு. இந்த பாறையை நீக்கிட்டு அந்த மனிதர் வந்து போய் அந்த பாறையும் அந்த இடத்த விட்டு நீக்கிறாரு. அப்போ நான் வந்து மேலே ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் அந்த பாறை அந்த இருந்த இடத்துக்கு மேலே பார்க்கும்போது ஒரு வெண்மையான புறா கூட்டம் அந்த இடத்த வந்து சுற்றி சுற்றி பறக்கிறதா பார்த்தேன். நான் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த பாறை இருந்த இடங்களை எல்லாம் தாண்டி அந்த இடத்த விட்டு கடந்து போகிறதாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமாக ஒரு வெண்மையான மேகம், அது வெண்மையா மட்டுமல்ல ரொம்ப பிரகாசமாக இருந்து அது வந்து இந்த ஆலயத்தை சுற்றிலும் அந்த ஆலயம் முழுவதும் மூடி இருக்கிறதா பார்த்தேன். அதுக்கப்புறமாக வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தது, என்னால் முடியல. நான் உட்காரலாமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அபிஷேகம் என்னோட மேலே முழுவதும் அப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு வல்லம் அப்படியே இறங்குறதாக என்னால் உணர முடிஞ்சது. உனக்கு வைத்திருக்கிற பாதை வீடும் தோறும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டு தடங்கள் வருகிறது. ஆண்டவராக தேவன் காத்து தந்திருக்கிறார். ரெண்டு அவர் தவிர்த்து போட்டு வெற்றியை எனக்கு தருவார் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். இப்பொழுது சகோதரத்தில் இருக்கிற பலவீனத்தை போட்பதற்கான ஒரு அபிஷேகம் இறங்கி ஆண்டவராக தேவன் சபையிலே என் வஸ்திரத்தின் உண்மையான வெளிச்சம் சுத்தினது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமே என் சரீரத்துக்குள்ள இறங்கி தடைகளை தவிர்த்து படுவதற்கான வல்லமை அவனுக்கு ஏற்றுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பாதை திறந்திருக்கிறது, ஆனால் தடை ரெண்டு இருக்கிறது. ரெண்டு தடையை நீ மேற்கொள்வதற்கான கர்த்தருடைய பலத்தோடு மேற்கொண்டால் கர்த்தர் திறந்த வாசல் ஒருவனும் அடைக்க முடியாது என்ற வாக்கு தத்துவத்தை உனக்கு தருகிறேன். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு என் ஜனமே மனம் திறந்து என் ஜனமே மனம் திறந்து இறுதி காலம் வென்றாச்சு தாமதமே இறுதி காலம் வென்றாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பூந்தோட்டத்தை பார்த்தேன். அதுக்கு நடுவுல இருந்து ஒரு நீர் வீழ்ச்சி அப்படியே பாஞ்சிட்டு இருக்கேதாட்டு பார்த்தேன். அடுத்து வந்து சபையில வந்து பனி விழுறதாட்டு பார்த்தேன். அடுத்து நான் அப்படியே துதிச்சிட்டு இருக்கும் போது ரைட் சைட்ல இருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே என் ஃபேஸ்ல அடிச்சிட்டு இருக்கேதாட்டு பார்த்தேன். மகத்துவத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். இந்த மகிமையை நீ சீர்குலைத்து போடாததற்கு கோபத்தை அடைக்க தாழ்மையோட சமாதானத்தோடு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக நீ வாழ்ந்தால் இந்த தரிசனத்தின்படி என்னை உயர்த்த கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்று எனக்கு வாக்கு தருகிறேன். விசுவாசத்தோடு கலந்தாது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கலந்தாது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். மூணோடு
எனக்காக சொல்லு. கர்த்தர் சோத்திரம் என்ன ஒரு சாட்சி நடத்துகிறோம். கர்த்தர் சோத்திரம் நம்ம துதியில் நான் பார்க்கச்சில இந்த ஒரு வெளிச்சம் என்ன அறியாமல் எனக்கு ஒரு வெளிச்சம் கண்ட கர்த்தர் சோத்திரம். அதில் வந்து என்ன தலையில் ஒரு ஆள் தொட்டதாட்டு கண்டேன் கர்த்தர் சோத்திரம். அதில் ஒரு ஓடப்பாய்ச்சின்னு என்ன சொல்லி முடியாத ஓடப்பாய்ச்சியில் வெள்ளம் நிறைஞ்ச வெள்ளமாக பாயுது கர்த்தர் சோத்திரம். அது நான் கண்டேன். சவம் நிறைந்த ஆத்துமாக்கள் வந்து கூடியதாக கண்டேன். நான் வாரேன்னு சொல்லுது. நீங்கள் வாருங்க நானும் கூட வாரேன்னு சொன்னேன் கர்த்தர் சோத்திரம். அதுக்கு பிறகு 2ஆம் ஒரு துதியில் என்னுடைய தலை சுற்றி ஒரு முட்டை எடுத்து தெரிஞ்சதாக கண்டேன் கர்த்தர் சோத்திரம். அதில் என் முகமும் வேதனையாக இருந்தேன் கர்த்தர் சோத்திரம். நீ ஒன்றும் செய்யாத, நீ ஆண்டவரோடு நீ அணைந்து நாண்டா, நீ அவரோடு பேசு, நான் உன்னோட சுகத்தையும் பிள்ளைன்னு நான் தாரேன்னு சொன்னேன். தந்திரங்களுக்கு கைப்படுவது கர்த்தர் கூட இருந்து உன்னை பலப்படுத்தி குணப்படுத்துவேன் என்று ஆண்டவராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்க டைம்ல ஒரு பெரிய நல்ல ஒரு பச்சை பசேர்னுட்டு ஒரு பெரிய தோட்டமா இருக்கு. அதுல ஒரு வெள்ளை பூ பெரிய பூவா பூத்துருக்கு. அது பக்கத்துல ஒரு ஆளு ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி மடியில ஓடி இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு பக்கத்துல நிக்கதா இருக்கு. என்ன சுற்றிலும் பயங்கரமான பிரகாசம். அப்படி ஒரு வெள்ளை புறா வந்து இப்படி சிறகு அடிக்கிறது போல பார்த்தேன். நல்ல பிரகாசமான வெளிச்சம், அப்படி நல்ல அபிஷேகமா இருந்தது. கர்த்தனை ஞானத்தை, கர்த்தனை மகிமை, கர்த்தனை இறுக்கத்தை, கர்த்தனை மகத்துவத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானத்தோடு ஒரு தேவ ஞானம் என்னை நிறுத்தும்படியாக கரங்களை தட்டு கர்த்தருங்கள் கர்த்தரின் வாக்கு மாறிடவே தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல வந்து நல்ல இருளா இருந்து பிறகு வந்து ஒரு மரம் போல இருந்து சூரியன் உதிச்சிருந்ததாட்டு கண்டேன். அடுத்து வந்து ஒரு வார்த்தை அந்த ஜெபமே ஜெயம் நெல்லி அது உணர்வுல வார்த்தை தந்தாரு. நிச்சயமா சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் குறைந்தால், உன்னுடைய வாழ்க்கையில துதி குறைந்தால் நிச்சயமாக பாடுகளை உபத்திரவங்கள் உண்டு. உன் மனம் இந்த வாழ்க்கையில வாழ்ந்து உன்னுடைய விருப்பப்படி உலகத்தை நீ தரித்துக் கொள்ளலாம் என்றால் முடியாத காரியம். கர்த்தருடைய சமூகத்தை பற்றி புசித்த கர்த்தருடைய ரத்தத்தை பாவம் பண்ணுகிற உனக்கு கர்த்தராக தேவன் சொல்லுகிற வார்த்தை இதோ, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாதிருக்கும்படி ஜெபம் 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 ஜெபமே ஜெயம். அணுகாதே எந்த தீங்கு தோன்றாதே கோட்டை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இன்றைக்கு நல்ல அபிஷேகம் கிடைத்து, அது மட்டும் இல்லை ஒரு பிரகாசம் போல ஒளியும் அதற்கு நல்ல ஒரு வாசனையாக பலிபீடத்திலிருந்து வீசியது போல இருந்தது. அதற்கு பிறகு நான் கேட்டேன், அப்பா பவுலும் சீலாவும் ஜெபித்த போது கட்டுகள் அறுத்தது போல என்னுடைய கட்டுகளை அறுக்க வேண்டும். அப்போது கர்த்தர் சொன்னார், முதலில் அப்பா இந்த சபையில் உள்ள கட்டுகள் அறுக்கப்பட்டது, அதற்கு பிறகு உன்னுடைய கட்டுகளை இன்றிலிருந்து அறுக்கப்பட்டது என்று ஒரு சத்தம் கேட்டது. அதற்கு பிறகு பலிபீடத்தில் ஒருவர் வந்து நின்று முட்டாங்கிட்டிருக்கு, அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். 4 புறமும்
பெரிய ரோஜா பூ போல கொலகொலையான பூக்களால் அவரை அலங்கரித்து வைத்திருக்கிறது. அது தண்ணீர் நிரம்பி நிற்கிறது. அதற்கு மேலே ஜபித்து கொண்டிருக்கிறார். நிறைய தண்ணீர் படபடந்து அப்பா அப்பா அப்படி வந்து பாய்ந்து சபையெல்லாம் நிரப்பிட்டு எல்லார் மேலும் இந்த தண்ணீருக்கு மேலே தான் எல்லாரும் நின்று ஜபித்து கொண்டிருந்தார்கள். சபையினுடைய கட்டுகள் மட்டுமில்லை, என்னுடைய கட்டுகளில் நான் அவிர்த்து போட்டேன் என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு இருந்தது. ஆண்டவராக தேவன் நிச்சயமாகவே எனக்கு அதை செய்து தருவேன் என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு ஆசீர்வாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போ ஒரு ஒளியை பார்த்தேன். அடுத்து என் மேல ஒரு குளிர்ந்த காற்று அடிச்சது. விசேஷித்தவர் அபிஷேகத்தை ஊற்றினது காலம் முடிந்தது. ஆண்டவராக தேவன் எனக்கு மகிமையான முகத்துவத்தின் மகிமையை ஊற்றிருக்கிறார். இன்று ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை தினந்தோறும் தட்டி எழுப்பு கர்த்தரை மகிமையிலே நினைத்தரு. கர்த்தர் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் பட்சத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை சிறந்த செய்து என்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை கரம் தட்டு மகிமைப்படுத்து. ராஜா வந்திருக்கிறோம், எல்லோரும் கொண்டாடுறோம். கைதட்டி நாம கரவப்பட்டு ராஜா வந்திருக்கிறோம், எல்லோரும் கொண்டாடுறோம். கைதட்டி நாம் பாடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சுட்டே இருக்கும்போது அக்னி அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்க சப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு அக்கினி அப்படி ஒரு பயங்கர சூடான ஒரு இது என் தலையில அப்படியே வந்து இருந்து ரொம்ப நேரம் அந்த சூடு அந்த தலையை சுற்றில் அப்படி இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் நீங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை உயர்த்தி துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், அது நம்ம பார்க்கவே முடியாத ஒரு வெளிச்சம் அப்படியே வந்து நின்னதை பார்த்தேன். யாருமே சேரக்கூடாது ஒளியில் வாசம் செய்கிற தேவன் உனக்காக எடுக்கப்பட்ட இந்த ஒளியை காட்டித் தருவதற்காக பிதாவானவர் தரிசனமாகியிருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு கரங்களை தட்டு பிதாவின் மகிமையை எனக்குள் வைப்பதற்காக ஆண்டவராக தேவன் சித்தமிட்டு பரிசுத்த ஆவியானவரால் நீ உணரப்பட்டிருக்கிறார் என்று ஆண்டவராக தேவன் சொல்கிறார். கலங்காத தகையாக கர்த்தர் பட்சத்திலிருந்து என்னை மிகுதியாக மகத்துவமாக நடத்துவர் என்று ஆண்டவராக தேவனுக்கு வாக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பலிபீடத்துல ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமா மழை பெஞ்ச மாதிரி என்னுடைய இடது பக்கம் சோல்டர் தண்ணி விழுந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்தேன். அப்புறமாயிட்டு ஒரு புறாவுடைய ஒரு கண்கள் இந்த சபையை அப்படியே உற்று நோக்கி கொண்டிருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு குதிரை அப்படியே நின்னதும் அப்படியே ஒவ்வொருத்தங்களையும் பார்த்துட்டு இருக்க மாதிரியே பார்த்தேன். என்னை சார்ந்தவர்களே மகிமைப்படுத்துவர் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசத்தோடு ஒரு தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன். இதை எவனாலும் பிரித்துக் கொள்ள முடியாது, எவனாலும் இதை அழைத்துக் கொள்ள முடியாது. நீயே என்னுடைய வழிநகரத்தினால் என்னை அரவணைத்து பாதுகாத்து என்னை நடத்துவேன் என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகிற சத்தத்தை நீ கேட்கும் மூலமாக என்னை பலப்படுத்துகிற போலும் நான் என்று எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை
தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு ஓ என்னேந்தானந்தம் என்னேந்தானந்தம் சொல்லக்கூடாது என்னேந்தானந்தம் என்னேந்தானந்தம் சொல்லக்கூடாது சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தொட்டியை பார்த்தேன். அந்த தொட்டியை சுத்தி நிறைய செடி, அதுல ஒத்த பூ எதழாட்டு சுத்தி இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏசப்பா, நான் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் மன்னியும் ஆண்டவரே, என் நாவுகளை எல்லாம் மாற்றி நல்ல பிள்ளைய ஆக்கி தாங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்ப ஏசப்பா போல கொஞ்சம் முடி வளர்த்திட்டு ஒரு ஆளு ஒரு சேர்னும் தெரியல உருண்ட கல்லுன்னு தெரியாம இருந்துட்டு என்ன அந்த காலில் தலையை சாச்சி தொட்டதாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால தாங்க முடியாத அபிஷேகமும் பலனுமா இருந்து அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது ஒரு செடி, அந்த சேம்பு செடி போல இருக்கு, அதுல ஒரு 4-5 பூ அப்படியே இதாயிட்டு அது வழியா தண்ணி அந்த மண் வழியா வருது. அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது ஏசப்பா நல்ல ஒரு அபிஷேகத்தை தந்து என மூஞ்சி எல்லாம் நல்ல அக்கினி அனலா இருந்து தாங்க முடியாத பலனா இருந்து திருப்பி ஒரு ஓசு நல்ல ஒரு பைப்பு பெருசா இருக்கு, அது வழியா தண்ணி சுத்தமா வந்ததை பார்த்தேன். உன்னுடைய நாவு, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல்பாட்டை சீர் செய். நிச்சயமா ஒரு குடும்பத்தில் பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி, பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு மகிமை வர காத்திருக்கிறது. இதை தடை செய்யும்படியாக எந்த சத்துருவுக்கு உன்னுடைய சிந்தனையை, யோசனையை, உன்னுடைய நாவை இடம் கொடுக்காமல் பாதுகாத்துக்கோ. அவர் என்னை உணர்த்து, அவர் என்னை மகிமைப்படுத்தி, அவர் என்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு தருகிறார். ஒரு கரந்திட்டு கொடுக்க வேண்டும், ஒரு சகனம், ஒரு அபிஷேகம், அபிஷேகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பலிபீடத்துல இருக்க அந்த பல்புக்கு வெளிச்சத்துல வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து நிறைய வெளிச்சத்தை பார்த்து பலிபீடத்துல வந்து ஒரு புறா வந்து பறந்துட்டு இருந்தது. அடுத்து பலிபீடத்துல வந்து நடு சேர்ல வந்து ஒரு பெரிய சிங்காசனம், அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சிங்காசனம் இருந்தது. அதுல வந்து ஒரு வெள்ளை கலர் மகிமை வந்து அந்த சிங்காசனத்துல இருக்கிறத பார்த்து அடுத்து அக்னி அபிஷேகம் சொல்லும்போது தலை நல்ல சூடா இருந்தது, முகத்துல வந்து அனல் காற்று அடிச்சுட்டே இருந்தது. அடுத்து ஒரு ஆள் வந்து ஒரு கவசத்தை போட்டிருக்க பார்த்து அடுத்து வந்து 4-5 லைன் எழுதி இருந்தது. அது என்ன எழுதின்னு தெரியல. அதுக்கு மேல வந்து ஒரு புறா இருந்தது, வலது சைடுல வந்து வெளிச்சம் இருந்தது. உற்சாகம் ஒரு கரம் தட்டு கொடுப்பாப்பா. கர்த்தர் மகிமையாக மகத்துவமாக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை சொல்கிறார், ஞான குறைவாக்கு தன்னுடைய வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைத்து போடாதபடி ஞானமுள்ள பிள்ளையாகிறேன். அப்பொழுது நான் உன்னை என் குடும்பத்தை ரட்சித்து நானும் என் வீட்டாருமே கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னது போல நீ ஒரு குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிக்கக்கூடிய காலம் அது சீக்கிரத்தில் இருக்கிறது என்று கர்த்தராகிய தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு தேவைப்படுவேன் தகுதியல்லோ தரித்திடுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பலிபீடத்துல ஒரு அக்கினி பற்றி எரியுதா பார்த்தேன். அந்த டைம் என்ன ஃபேஸ் எல்லாம் நல்லா அனல் மாதிரி நல்லா காந்தல் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சில் இருந்து ஒரு ஊற்று உருவாவி சர்ச் ஃபுல்லா தண்ணியா நிரம்பியது. சபையில் தருகிறது மட்டுமல்ல, என் வீட்டில் ஒரு ஜீவ ஊற்ற ஏறும், ஒரு ஜீவ ஊற்ற ஏறும். என் குடும்பத்தை இந்த ஜீவ ஊற்ற உழைக்க நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தரின் சொல்ல என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக செய்து என்னை பலப்படுத்துகிற தேவன் நான் என்று ஆண்டவராகிய தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரங்களை தொட்டு
கர்த்தராக தேவன் இன்று நம்ம சபையை கடாட்சித்திருக்கிறார். இன்று நம்ம சபையை பலப்படுத்தி இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. சர்வவன் தம்பியா சர்வவன் கர்த்தரே ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வானவில் அதை வந்து மேகம் வந்து மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன். அடுத்து ஏசப்பா நான் வெறுமையான பாத்திரம்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிலுவை வந்து பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ உடன்படிக்கை செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறாய். உடன்படிக்கையின் அடையாளம் வானவில். வானவில் ஒரு மேகம் வந்து மறைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் நீ உடன்படிக்கை செய்யாததை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிலுவை பாடு. எனக்காக நான் மறித்தேன், எனக்காக என்னை மேன்மைப்படுத்தும்படியாக என்னுடைய உடன்படிக்கை செய்து என்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பருகாமல் இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது. ஏனென்று ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய தரிசனத்தின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு இந்த வார்த்தையை தந்து இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உனக்காக பாடுபட்டது, உனக்காக இரத்தம் சிந்தினது அவருடைய சிலுவை பாடும் முதல் உனக்கு காட்டி தந்திருக்கிறார். அவர் உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தேன். அடுத்து வந்து ஏதோ ஒரு கரம் வந்து என்ன தலையில வந்து பனி கட்டிய போல ஒரு வெண்மையான ஒரு இதை தலையில கொண்டு வைக்கிறத பார்த்தேன். அடுத்து நல்ல அக்கினி அபிஷேகம், நல்ல அபிஷேகம், ஒரு அனல் காற்று அடித்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் தாங்க முடியாத அபிஷேகமா இருந்தது. அடுத்து ஒரு மலையில வந்து தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத. உன் மீது பனிக்கட்டிய போல ஒரு கரம் இப்பொழுது சிரசில் இருந்து கொண்டிருக்கிறது நீ உணர்கிறாய். அது உன்னை விட்டு மாறாது. உன் பிள்ளைகளினால் நின்று வந்தாலும், உன்னுடைய புருஷனால் நின்று வந்தாலும், உன்னுடைய குடும்பத்தாரினால் என்ன உபத்திரங்கள் வந்தாலும் நான் ஒருபோது உன் சிரசை விட்டு மாற மாட்டேன். நான் உன் பட்சத்தில் இருப்பேன். நான் சீனாய் மலையிலே அக்கினியை போல் இறங்கினது உன்னை கண்டு நீ பயப்படாத. நான் கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறேன். எந்த சக்தி, எந்த சர்ப்பமும், எந்த சத்துரு உன்னை தீண்டாது. நீ அக்கினியாய் இருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருப்பார் என்று எனக்கு வாக்கு தருகிறார். ஆண்டவராகிய தேவன் எனக்கு மகத்துவத்தின் மகிமையை ஊற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனாக நான் உன்னோடு உன் குடும்பத்தோடு இருந்து அனுகிரமே. என் குடும்பத்தில் வருகிற உபத்திரவத்தை, என் குடும்பத்தில் வருகிற பாடுகளை, என் விரோதத்தில் வருகிற எல்லா கண்ணுகளையும் தயாரித்து ஐயரே உடைத்து போட்டு என்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிற விசுவாசத்தோடு என் ஜனமே மனம் திறந்த இயேசுவிடம் ஓடுவார். என் ஜனமே மனம் திறந்த இயேசுவிடம் ஓடுவார். இறுதி காலம் வந்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் முதல் பாட்டு பாடி ஜோம் பண்ணும்போது ஒரு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கிறது பார்த்தேன். அந்த ஓலையிலேருந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே வலது பக்கம் பாயது மாதிரி பார்த்தேன். அப்புறம் அந்த ஆராதனைன்னு சொல்லி அந்த ஆராதனை பண்ணி நம்ம கை அசைக்கும் போது ரெண்டு பெரிய செட்டைகளும் அப்படியே சேர்ந்து அசைகிறது மாதிரி அவர் சேட்டையின்
இங்கே அழைக்க நிச்சயமாகவே சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சேர்த்து நம்முடைய சபையை, நம்ம சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு சொல்லு. அதுக்கப்புறம் துதி பகுதியில் இசப்பா அக்னி ஜுவாலையாய் மோசைக்கு வெளிப்பட்டது போல் ஆண்டவரை எங்களுக்கும் வெளிப்படுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ பின்னாடி முதுகுக்கு பின்னாடி அந்த ஒரு அனல் காற்று வீசிக்கொண்டே இருந்தது. அப்புறம் இசப்பா ஃபஸ்ட்டு அந்த இது தண்ணி பாயிறது மாதிரி பார்த்தேனேன்னு கேட்கும்போது என சிரசுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் ஒரு பாட்டிலில் இருந்து ஒரு குவளையில இருந்து அப்படியே தண்ணி என மேலே அப்படியே பாய்ச்சிட்டே இருந்து கொஞ்சமாக அந்த ஒரு பாட்டில் தண்ணி மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் நிறைய நேரம் கழிச்சுட்டு அபிஷேக மழை ஊற்றுறத சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பலிபீடத்துக்கு மேலே அந்த ரூஃப்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஹோல், அந்த பெருசு ஒரு வட்டமாட்ட ஓப்பன் ஆகுது கருப்பா. அதுல இருந்து மழை மாதிரி தண்ணி அந்த ஷவர் மாதிரி விழுந்துட்டே இருக்கு. அது அப்படியே வந்து நான் நிற்கிற இடத்துக்கு மேலே ஒரு பெரிய வட்டத்துல இருந்து ஃபுல்லா தண்ணி பாஞ்சிட்டே இருக்கு. அதுக்குள்ளாடி நான் நிற்கிறது மாதிரி உணர்ந்தேன். அப்புறம் ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளாடி இருக்கிறத உணரப்பட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை காணணும் காணணும்னு கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு மேக கூட்டத்துக்கு உள்ளாடி ஒரு பெரிய அங்க உயரமா போக போக வெளிச்சமான பாதை போயிட்டே இருக்குது. அப்புறம் ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்தை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு சர்ப்பம் வந்து பெருசா நின்று இப்படி இது பண்ணிட்டே இருக்குது. இசுவே சொல்லிட்டு ஆண்டவரே அப்போதான் சொன்ன சத்ருவின் தலையை நசுக்கிற நசரேனாகி இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம்னு நிறைய நேரம் ஜெபம் பண்ண அந்த சர்ப்பத்தை பிறகு காணவே முடியவில்லை. அப்புறம் இயேசப்பான்னு திருப்பி ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் பார்க்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு அடைப்பு மாதிரி தெரியுது. அந்த அடைப்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் விலகும் போது ஒரு பெரிய வெளிச்சம் உள்ள தெரியுது. அப்போ கொஞ்சமாக மூவ் ஆகுது. அந்த கதவு மாதிரியும் தெரியுது. ஏதோ இப்படி ரெண்டு சைடு அடைஞ்சிருக்கு. நடுவில் இருந்து அந்த வெளிச்சம் தெரிஞ்சுட்டே இருக்கு உள்ளாடி. அது விலக விலக அந்த வெளிச்சம் உள்ள இருந்து நல்லா தெரியுது. விலகுது, திருப்பி அது க்ளோஸ் ஆகுது. நான் சொன்ன அந்த வெளிச்சத்தை நல்லா பார்க்கணுமேன்னு சொல்லும்போது அந்த கதவு மாதிரி அது ஒன்றும் தெரியாமல் ஒரு கர்டன் மாதிரி இப்படி ரெண்டு இது இப்படி ஒரு முக்கோண அளவில் அந்த ஒரு திரைச்சியில் இருக்குது. அது ரெண்டையும் இப்படி யாரோ இப்படி பிடிச்சி வச்சுட்டு இப்படி உள்ளே பாருன்னு அது மாதிரி காட்டுதாங்க. உள்ளே பார்க்க ஃபுல்லாக வெளிச்சமும் ஒரு கோல்டன் கலரில் இருந்து ஒரு பட்டணம், நிறைய வீடுகள் மாதிரி அது ஒரு பெரிய ஒரு பட்டணம் மாதிரி தெரியுது. அது கீழே எல்லாம் ஒரு கோல்டன் கலரில் இருக்குது, மேலேயும் கோல்டன் கலரில் இருக்குது. அது பார்க்க மிக ஒரு வெளிச்சம் நிறைந்த ஒரு பட்டணம் தெரியுது. மிக ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக தெரியுது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது என்ன பக்கத்தில் நின்று ஒரு கேட்க போதுமா அந்த இது போதுமா பார்த்ததுன்னு ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்போ அதுலேயும் சிரிச்சுட்டே சொல்ல எஸ்ப்பா நீங்கள் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே, நீங்கள் கூட இருந்தால் போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருக்கு. அப்போ எனக்கிட்டயே எஸ்ப்பா கூட நிற்கிறது மாதிரி உள்ள ஒரு உணர்வு தெரிஞ்சுட்டே இருந்து உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு பொல்லாத பிசாசானவன் பல தடைகளை வைத்திருக்கிறான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் உனக்காக ஆண்டவராகிய தேவன் இறக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரிப்பதற்கான தடைகளை நான் தகர்த்தெறிந்து போடுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் தரிசனத்தின் மூலமாக உனக்கு காட்டியிருக்கிறேன். வெற்றி பாதையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. கர்த்தரை மகிமை என்னை விட்டு விலகாதிருப்பதாக. பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்தை காண்பதற்கு ஒரு சாதை உனக்கு காட்டி தந்திருக்கிறார். இது போதாது அந்த இன்னும் கேட்கிறேன். அந்த பரலோக ராஜ்யத்தை சுற்றி பார்த்து எங்களுக்காக வைத்திருக்கிற வீடுகளை காட்ட வேண்டும் என்று ஆண்டவரோடு கேட்பான நிச்சயமாகவே ஆவிக்குள்ள போவதற்கான ஒரு மகத்துவத்தை எனக்கு தருவார் என்று ஆண்டவராக தேவன் தனக்கு வாக்கு தருகிறார். ஊற்று தண்ணீரோ எங்கள் தெய்வ ஆவியோ ஜீவனாதியோ என்னை பொங்கி ஊற்று தண்ணீரோ எங்கள் தெய்வ ஆவியோ ஜீவனாதியோ என்னை பொங்கி
கத்திர சோத்திரம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மனம் வீசுச்சு. அதுக்கப்புறம் ஜோம் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு முத்துக்கள் நிறைய ஒரு 4-5-6 முத்துக்கள் வந்து பல்ல கலர்லயும் மின்னி 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 அப்படி போச்சுது. அதுக்கு பிறகு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், ஏசப்பா எனக்கு நீங்க உங்க வார்த்தை மட்டும் எனக்கு போதும், ஏசப்பா நீங்க எனக்கு வேணும், உங்க தரிசனத்தை காணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஞாத்தகி 2 இந்த தணுத்த காற்று அடிச்சது. இன்னும் இதுவரை ஒரு இதுவும் தெரியல ஏசப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு தணுத்த காற்று அடிச்சது. திருப்பி அதுக்கு பிறகு பரலோகத்துல இருந்து அக்கினி இறங்குது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது கண்ணுலயும் நெத்திலையும் இந்த சைடு நல்ல சூடா இருந்து, திருப்பி ஊற்று தண்ணீரையும் அந்த பாட்டு பாடும்போது ஒன் சைடு ஃபுல்லா நல்ல சூடு தாக்க முடியாது, நல்ல சூடா இருந்து திருப்பி இந்த மாதிரி இந்த கண்ணு இந்த காதோட இப்படியே நல்ல சூடா இருந்தது. ரொம்ப நேரம் இருந்து கத்திர சோத்திரம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ப்ரேயர் பண்ணி வெள்ளை வஸ்திரம் அப்படி போட்டிருக்கு. வெள்ளை வஸ்திரத்து மேல கோல்டன் கலர்ல பூவன்னு தெரியல, வளையும் கம்பி மாதிரி தெரியல, அப்படி அது ஒரு கம்பி மாதிரி அது ஒரு வித்தியாசமா வளைஞ்சு அப்படி வளைச்சி பூ அப்படியே வச்சு அதுல வச்சு அதை கண்டேன். அவருடைய மகத்துவத்தினால் அவருடைய தரிசனத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி, ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்திருக்கிற தரிசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் சீர் செய்து குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தருவேன், சபையிலும் நீர் பெருக்க தருவேன், ஆத்ம பெருக்க தருவேன் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் உனக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார். நீ பயப்படாத கலங்காது, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நான் கண்டேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு இருக்கிறவங்களை தொட்டு ஆண்டவராகிய தேவன் என்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருந்து என்னை மகிமைப்படுத்தி என்னை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி ஆண்டவருடைய முகத்துவத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய உன்னதமான வாக்கை எனக்கு தந்திருக்கிறேன். சமாதானத்தோடு போ, நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். சர்வவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் ஒரு அக்கினி மெம்மான ஒளி வீசிட்டே இருந்துச்சு. அது பார்த்தேன். சபை முழுவதும் பிரகாசமாக வெளிச்சமாக இருந்தது, ஒளி வீசிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு காற்று மேலே நல்லா வீசிச்சு இடையில ஆராதனையில். அப்போ நல்ல அபிஷேகமாக இருந்தது. சின்ன பாஸ்டர் ஜெபிக்கும்போது பாதாளத்தின் அக்னியை மேற்கொள்ளாத அபிஷேகம் சொன்னப்போ தாங்க முடியாத அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய கரமும் கூட இருந்து அதே பாதாளத்தை மேற்கொள்ளக்கூடிய, பாதாளத்தின் அக்கினியை மேற்கொள்ளக்கூடிய உன்னதமான அபிஷேகத்தை ஒரு சிரசில் வைத்திருக்கிறேன். பயப்படாத, சபைக்கு விரோதமான பொல்லாத சத்துருவின் கட்டுகளை என்று உனக்கு கர்த்தர் வாக்கு தருகிறேன். விசுவாசத்தோடு இந்த வருஷம் முடிவதற்கு முன்னால் மேன்மையின் மகத்துவத்தையும் மகிமையின் மகத்துவத்தையும் மோட்சமான ஒரு மகத்துவத்தை எல்லாம் நீ கண்டு பேரு பறந்து மகிமைப்பட்டு கர்த்தரை துதிப்பாய், கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறேன். தெய்வமே, கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு